வாய்ப்பில்லை ராஜா. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை என்று அந்த காலத்தில் பேசுவார்கள். விஜயதாரணியின் அரசியல் கதையும் அப்படித்தான் இருக்கிறது. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையின் கொள்ளு பேத்தியான விஜயதாரணி குமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில் 3 முறை காங்கிரஸ் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கட்சியில் மாநில தலைவர் பதவி கேட்டும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இடம் கேட்டும் போராடி வந்த நிலையில் காங்கிரஸ் மேலிடம் இதற்கு மறுத்ததால் திடீரென பாரதிய ஜனதா கட்சிக்கு தாவ முடிவெடுத்தார். இதனையடுத்து டெல்லி சென்ற அவர் மத்திய அமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். இதன் பின்னர் நெல்லையில் நடந்த பிரதமர் மோடி கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது பிரதமர் மோடியை அளவுக்கு அதிகமாகவே புகழ்ந்து தள்ளினார். பாரத பிரதமர் நாட்டையே வழிநடத்தக்கூடியவர், நமக்கெல்லாம் வழிகாட்டி மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கே வழிகாட்டக்கூடிய மிகப்பெரிய மகானாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த நாட்டை எவ்வாறாக மாற்றியிருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது 10 ஆண்டுகளுக்கு பிறகு பிரமிப்பாக இருக்கிறது. அதன் ஒரு வெளிப்பாடுதான் இன்றைக்கு என்னை போன்றவர்கள் கவர்ந்தெழுக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய கட்சியில் என்னை நான் இணைத்துக் கொண்டேன். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எனக்கு வேறு ஒரு இடத்தில் இருப்பது போல எந்த உணர்வும் இல்லவே இல்லை. என் சொந்த இடத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஏண்டா காங்கிரஸ் கட்சியை விட்டு வந்தோம் என விஜயதாரணி மனவேதனையில் இருப்பதாக தெரிகிறது. இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. முதல் கட்டமாக அவர் எதிர்பார்த்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியின் மேலிடம் தக்க வரவேற்பு தரவில்லை. தமிழக தலைவர்களும் விஜயதாரணியை ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை. மேலும் குமரி தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான பாஜக தொண்டர்கள் விஜயதாரணியை ஏற்பதாக தெரியவில்லை. தனக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கன்னியாகுமரி தொகுதி ஒதுக்கப்பட்டு தேர்தலில் போட்டியிடலாம் என்று கருதியிருந்தார் விஜயதாரணி. சீமான் பாணியில் இதற்கு பதில் சொல்வதாக இருந்தால் பாஜக மேலிடம் வாய்ப்பில்லை ராணி என்று தெரிவித்து விட்டதாம். வாய்ப்பில்லை ராஜா. இது போன்ற பல காரணங்களால் அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டோமோ, பாரதிய ஜனதா கட்சிக்கு போனால் மிகப்பெரிய அளவில் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கும் என்று நினைத்தோமே என்று அவர் தனது சகாக்களிடம் புலம்பித் தள்ளியதாக சொல்கிறார்கள். இதில் இன்னொரு அதிர்ச்சி தகவல் என்னவென்றால், பேசாமல் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு டேட்டா காட்டிவிட்டு அரசியலில் இருந்து விலகிவிடலாமா என்று கூட விஜயதாரணி யோசித்து வருவதாக சொல்கிறார்கள். சட்டம் படித்தவர் விஜயதாரணி, அரசியல் நுணுக்கங்கள் தெரிந்தவர் விஜயதாரணி, பேச்சாற்றல் மிக்கவர் விஜயதாரணி. இப்படி பன்முக தன்மை கொண்டவர் அவசரம் காட்டிவிட்டார். அவர் பொறுமையாக இருந்திருந்தால் காங்கிரஸ் கட்சியில் முக்கிய பதவி தரப்பட்டிருக்கும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இது குறித்து காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவர் செல்வ பெருந்தகை விஜயதாரணியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எவ்வளவோ கெஞ்சி இருக்கிறார், உங்களுக்கு குமரி நாடாளுமன்ற தொகுதி தவிர வேறு முக்கிய பதவிகள் தருவதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு பல்டி அடிக்க வேண்டாம் என்றெல்லாம் அவர் போராடி பார்த்தும் பலன் ஏதும் இல்லை. இந்நிலையில் விஜயதாரணி மீண்டும் பாஜகவில் இருந்து விலகினார் என்ற தலைப்பு செய்தி எப்போது வேண்டுமானாலும் வெளிவரலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.